முக்கியமான வீடியோ SBI கிளர்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு. ஸோ இதில் நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொண்டு போகிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட எலீட் பாஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு கூப்பன் கோட் டார்கெட் பேங்கிங் அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃபர் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தவங்களா இருப்பீங்க, ஒரு வேலை புதுசாக எழுதுறவங்களா இருப்பீங்க. ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, SBI கிளர்க் வந்து ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஃபார்மேட்டாக தான் வந்து கொண்டு போகிறாங்க, கட் ஆஃப் ரைஸ் ஆகுறது. அதனால த வெரி ஃபர்ஸ்ட் திங் நம்ம போயிட்டு நிறைய அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றத மெயின் ஃபேக்டராக வைக்கிறத காட்டிலும் அக்யூரசி மெயின்டைன் பண்ணணுன்றத மெயின் ஃபேக்டராக வைங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 60லேருந்து 65 வரைக்கும் தான் 65.5 ஸோ அது வரைக்கும் தான் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் 2 மார்க் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால அக்யூரஸியை மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். போயிட்டு பேனிக் ஆகாதீங்க. பேனிக் ஆகாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ரீசனிங் செக்ஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ எடுத்த உடனே வந்து ஒரு பசல் இருக்குது, ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, சரி அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோமே அந்த மாதிரி நீங்கள் போகாதீங்க. எது ஒன்லைனராக இருக்கோ டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கோ, இப்போ 5 கொஷின் ஃபார் எக்ஸாம்பிள் சிலாஜிசம், கோடிங் டிகோடிங் இதெல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி 5 கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ ஒரு இடத்துல அடையாளம் மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்லைனர் கொஷின் ஈஸியாக இருக்க கொஷின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக பசல்ஸ் இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுத்த விடுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதிலே மட்டும் உட்காந்துடாதீங்க, அடுத்தடுத்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகிடுங்க. ஸோ ஏன்னா அப்படியே நம்ம உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஒரு கொஷினில் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் சுத்த விடுற மாதிரி தெரிஞ்சுன்னா பெட்டர் யூ கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஸோ அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஸோ முக்கியமான ஒன்று திங்ஸ் டு கேரி, என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்றதை முக்கியமாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கான அட்மிட் கார்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃபு நான் எப்போவுமே சொல்கிறது தான், எப்போவுமே 2 ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அட்மிட் கார்டில் கொடுத்த நேமும் ஐடி கார்டில் கொடுத்த நேமும் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். அப்போ அந்த உங்களுக்கு இந்த அட்மிட் கார்டில் நீங்கள் கொடுத்துருப்பீங்கல்ல, ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்கள் நேம் கொடுத்துருப்பீங்கல்ல, அதில் நேம் இருக்கிற மாதிரியே என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஸோ ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே வச்சுக்கோங்க. பெட்டர். இன்னொன்று எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். இல்லை இந்த அட்மிட் கார்டில் இருக்கிற மாதிரியே நேம் இருக்கக்கூடிய ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரிஜினல் ஐடி கார்டு ப்ளஸ் வந்து அதோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பெட்டர், ஒன்று கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோஸ் வந்து 2 எடுத்துக்கோங்க, பேனா எடுத்துக்கோங்க முக்கியமாக. ஸோ இதெல்லாம் எடுத்து நீங்கள் இப்போயே போய் எடுத்து வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம், நான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களே ரிவ்யூக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்தந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் அவங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்ன்றதும் கேட்பாங்க. ஸோ இந்த டைம் நிறையா புது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுக்காக கொடுக்குறேன். இது வந்து ரிவ்யூக்கான காண்டாக்ட் நம்பர். இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் நாளைக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிச்சுட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் வந்து அந்த ரிவ்யூ நம்ம போஸ்ட் பண்ணுவோம்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 பேர்கிட்ட கண்டிப்பாக நம்ம பேசிடுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த காண்டாக்ட் நம்பர். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு ஸோ நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் முந்தானேத்து நான் லைவில் சொல்லியிருந்தேன் ஃப்ரீ இங்கிலீஷ் கிராமர் புக்கு. ஸோ ஆக்சுவலாக அந்த புக்குக்கான ஆப் லிங்க் ஃப்ளூயண்ட் ஃபேபிள் அப்படின்ற ஆப் லிங்க்கில் நீங்கள் அந்த ஆப் லிங்க்கை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய்க்கோங்க. அந்த ஆப்பில் கான்டென்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கான்டென்ட்குள்ளே போனீங்கன்னா இது வந்து இந்த ஃப்ரீ கிராமர் புக் ஓகேவா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அது ஃப்ரீயான்னு சொல்லிட்டு. ஃப்ரீ தான். அந்த ஆப்பில் ஃப்ளூயண்ட் ஃபேபிள்ன்ற ஆப்பில் கான்டென்ட்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலம்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த பேசிக்ஸ் டு பிரில்லியன்ஸ் அப்படின்ற டைட்டில் கீழே கிராமர் புக் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் உள்ள ஆப்பில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே. ரிவ்யூக்கு இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லபடியாக தான் கொஷின் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நம்புவோம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு பயங்கர டஃப்பாலாம் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். பண்ணிட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள்.